அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் கருப்பட்டி அப்பம் பச்சரிசி ஊற வச்சு அரைக்காமைக்கு நல்ல குயிக்காக ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கே நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆப்பம் செய்கிறதுக்கு நான் இதில் 3 கப் ரைஸ் ஃப்ளார் எட் பண்ணுறேன். இது வறுத்த அரிசி மாத்தான். நீங்கள் இடியாப்பத்துக்கு எந்த அரிசி மா யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசி மாவை எட் பண்ணுங்கள். இது கூட 1 கப் கோதுமை எட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர். நான் ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் எட் பண்ணினாலும் ஓகே. ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நல்ல திக்கான கோகோனட் மில்க் 4.5 கப் எட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் ஃப்ளார் எடுத்தீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான கோகோனட் மில்க் எட் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்ல மில்க் டேஸ்ட்டுக்கு வரும். உங்களுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த டின்னில் வர கோகோனட் மில்க் எட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது அந்த கேனில் அடைச்சி வரும் கோகோனட் மில்க் அதை எட் பண்ணி பாருங்கள். அதுவும் இதே டேஸ்ட்டுக்கு வரும் ஆப்பம். இதனால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் 1 எக் எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சம்டைம் உங்களுக்கு நான் எட் பண்ணின மில்க் டாலவே உங்களுக்கு எட் பண்ணணும்னு செல்லையில் சம்டைம் கொஞ்சம் கூடும் சம்டைம் கொஞ்சம் குறையும். நீங்கள் தோசைக்கு எந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க கொள்ளைக்க விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது ஊற்றுற பதத்துக்கு கேட்குது. மிச்சம் திக்கு இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஊற்றுற பதத்துக்கு. நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு லிட்டரில் கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே வச்சிடுறேன். இது கொஞ்சம் நல்லா டபுள் சைஸுக்கு வரட்டும். இப்போ நான் கருப்பட்டியை இந்த மாதிரி சின்ன பீஸாக சீவி எடுத்துக்கிறேன். நான் இது கித்தில் கருப்பட்டி தான் எடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லாருமே கித்தில் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கித்தில் கருப்பட்டி இல்லாட்டி வேறு என்ன கருப்பட்டி வேணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் 100 கிராம் கருப்பட்டி எடுத்து சீவி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி எட் பண்ணுங்கள். தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மா நல்லா பொங்கி ஆப்பம் செய்கிறதுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கருப்பட்டி எட் பண்ணணும். கருப்பட்டி எட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஒரு பேனில் கருப்பட்டி எட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வாட்டரும் எட் பண்ணுறேன். மிச்சமாக எட் பண்ணிடாதீங்க. இந்த கருப்பட்டி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு எட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி இப்போ நல்லா கரைஞ்சி வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். இது நல்லா கூலாயினதுக்கு அப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாலை இதை எட் பண்ணணும். நான் இந்த கரைச்சி வச்சுக்கிற மா எல்லாத்துக்கும் கருப்பட்டி அப்பம் செய்யலை. இதில் ஹாஃபில் மட்டும்தான் நான் கருப்பட்டி அப்பம் செய்ய போகிறேன். மற்றதை நான் சும்மா நார்மல் ஆப்பம் செஞ்சுருக்க போகிறேன். நான் இப்போ இதில் ஹாஃபை மட்டும் வேறே ஒரு பவுலுக்கு ஊற்றி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கூலாயினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாலை எட் பண்ணுறேன். இதுக்கு கருப்பட்டி இவ்வளோ தான் எட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எட் பண்ணிக்கோங்க. இதில் கலரும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரதுக்கு எட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரே அடியாக கருப்பட்டி எட் பண்ணாமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கலரும் கணக்கான இதுக்கு வாரத்துக்கு எடுத்துகிட்டு இதில் ஸ்வீட்டையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஊற்றுறேன். எனக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நான் இதில் எட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதே மாதிரி பார்த்து எட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டி ஆப்பத்தாச்சில் எட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஷ்யூவில் நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் தாச்சில். இது நல்லா சூடாயினதுக்கு அப்புறமா நான் இதை ஊற்றுறேன். இதை எட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்து வந்திக்குது. இப்போ இதை இந்த மாதிரி நான் கலட்டி எடுக்கிறேன். இதை சூட்டோட சாப்பிடக்குள்ளைக்கு இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் நல்ல சாஃப்டாகவும் சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வேறே எடுத்து வச்சுருந்த மாவையும் ஆப்பம் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இந்த மாதிரி நீங்கள் சும்மா நார்மலாக பிளேன் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏற்கனவே என் சேனலில் எக் ஆப்பம் எப்படி செய்கிறேன்ற வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கோன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேன் ஆப்பம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குண்டு. இதுவும் சைடில் நல்ல கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஆப்பம் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது, நல்லா சாஃப்டாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.